அதற்கு அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள். இப்போ காவலர்கள் இருக்காங்க. அவருடைய காவலர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட சர்வ் பண்ணியிருக்கலாம். அவரோட மனைவி இருக்காங்க. அவங்க கிட்ட சர்வ் பண்ணியிருக்கலாம். இதையெல்லாம் சர்வ் பண்றதை விட்டுட்டு, என்ன நோக்கத்திற்காக அது சுவற்றில் ஒட்டப்பட்டதுங்கிறதே முதல்ல காவல்துறை தெளிவுபடுத்தணும். ஆள் இல்லாத வீட்டுல யாருமே இல்ல. அதனால ஆட்கள்கிட்ட சர்வ் பண்ண முடியல. செவுத்துல ஒட்டுனேங்கிறது சட்டம். அதுதான் அனுமதிக்கிறது. ஆனால் வீட்டில் எல்லோரும் இருக்கும் பொழுது, நான் அவங்களெல்லாம் யாரையும் தேட மாட்டேன். அவங்கள்ட்ட எல்லாம் கொடுக்க மாட்டேன். நான் செவுத்துல என் இஷ்டத்துக்கு ஒட்டிட்டு வந்துருவேங்கிறது, அதுவே சட்டப்படியான தவறான ஒன்று. ரைட். எல்லாம் முடிஞ்சிருச்சு. செவுத்துல ஒட்டியாச்சு. செவுத்துல இருந்து யாரோ ஒருத்தர் கிழிச்சிட்டார். அது காவலர் கிழிச்சாரா? அங்க சீமான் அவர்களுடைய வீட்டு காவலர் கிழிச்சாரா? வேறு நபர்கள் கிழிச்சாங்களா? யாரோ கிழிச்சிட்டாங்க. கிழிச்சது நான் இப்ப சொன்ன அந்த புதிய பிஎன்எஸ் சொல்லக்கூடிய பாரதிய நியாய